இங்க மீனாவுக்கு தன்னுடைய அம்மாவையும், அப்பாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு, வீட்ல இருக்க தன்னுடைய செந்தில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, எங்க அப்பாவுக்கு தான் என்னை பார்க்க விருப்பமே இல்லைன்னு நெனச்சு ரொம்ப கவலையில இருக்கேன். இங்க செந்தில் வந்துட்டு கடைக்கு போறப்போ அத பத்தின யோசனையிலே இருக்காங்க. மீனா நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக என்னென்னவோ செய்றா. இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் இங்க அடங்கி போயிட்டுருக்கா. ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கிறா, நல்ல மனைவியா நடந்துக்கிறா. ஆனா, அவளுக்குன்னு என்னால எதுவுமே செய்ய முடியலைன்னு நெனச்ச எங்க செந்தில் வந்து, அவளுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, அவங்க அம்மாவ பார்த்து பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இதுக்காக எங்க செந்தில் வந்துட்டு சீக்கிரமா கடையிலேருந்து டெலிவரி கொடுக்க போறவங்க, அங்க பக்கத்துல டெலிவரி கொடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. கடைசியில அங்க நல்ல நேரம் அவங்க அப்பா இல்ல. அவங்க அம்மா மட்டும் வீட்ல இருக்க. நேரா அவங்க அம்மாவ சந்திச்சு விஷயத்த பேசுறாங்க. இத கேட்டதும் அவருக்கு தெரியாம வர்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, நீங்க மீனாவோட அப்பாவுக்காக ஒரு பக்கம் யோசிச்சாலும், மீனாவுக்காக இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே புரியும் அவளுடைய வலி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா, இங்க இங்க கடையில இவங்க நெறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல மீனாவும் வீட்ல இருந்துகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அதுலேருந்து இறங்கி வர்றது யாருன்னா, அவங்க அம்மா தான் வராங்க. அவங்க அம்மாவ பார்த்து ஆச்சரியப்பட்டு உள்ள நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. "என்னக்கா இப்படி நிக்கிறீங்க? உங்க அம்மா வராங்க. போய் வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு" சொல்ல, உள்ள வேற தங்கமயில் சமைச்சிட்டு இருக்காங்க. நேரா ஓடி போற மீனா தன்னுடைய அம்மாவ பார்த்து கட்டி அணைச்சு கண் கலங்கி அழுக, "நீ வா மீனா" அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அதே போல இங்க கோமதியும் நீங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்த கையோட, "என்னம்மா என்கிட்ட ஒரு ஃபோன் கூட பேச மாட்ட, திடீர்னு எப்படிம்மா வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தாண்டின்னு சொல்ல, "மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ளை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு என்ன, எத்தனை மாப்பிள்ளை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே அந்த செந்தில் மாப்பிள்ளை தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா இப்படி திடீர்னு மாப்பிள்ளைன்னுலாம் சொல்ற? அவர் எப்பம்மா உன்னை வந்து பார்த்தாருன்னு?" சொல்லி கேட்க, "எல்லாம் உனக்காக தான் வந்து பார்த்தாரு. எனக்கும் ஆரம்பத்துல இங்க வரத்துக்கு விருப்பம் இல்லை தான். ஆனா வீடு தேடி வந்து அவரே எனக்காக இவ்வளவு இறங்கி பேசிட்டு வந்திருக்காரு. நானும் உன்னைய பத்தியும் ஒரு பக்கம் யோசிக்கணும்ல. உங்க அப்பாவை பத்தி மட்டுமே யோசிச்சு காலத்தை தள்ளிட்டு இருந்தா, நீ என் பொண்ணு தானே, எனக்கு அந்த பாசம் இருக்கும்ல, அதை வெளிக்காட்டணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க கண் கலங்க எங்க கோமதி அத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. "சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன்ட்டு" உள்ள போக, மயிலு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. மயிலு பக்கத்துல நின்று சமைக்கிறாங்க. நான் டீ போடுறேன்னு டீ போட போக, "என்ன, யார் வந்திருக்கா?" அப்படின்னு கேட்க, "மீனாவோட அம்மா வந்திருக்காங்கன்னு" சொல்ல, "ஓ அவங்க அம்மா பேசுவாங்களா?" அப்படின்னு கேட்க, "இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, அதான் நான் டீ போட வந்தேன்னு" சொல்ல, "அத்தை நீங்க எதுக்கு, நீங்க போய் பேசிக்கிட்டு இருக்க, நானே டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு" இங்க தங்கமயிலும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க டீ வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இங்க மீனாவோட அம்மா வந்து பாக்குறதுக்காக கோமதி வந்துடுறாங்க. ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏம்மா அப்பா வரலன்னு?" சொல்லி கேட்க, "நான் இங்க வந்த விஷயமே அப்பாவுக்கும் தெரியாது. அப்பாவுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் பொறுமையா பேசி உங்க அப்பாவுக்கு நான் எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை ஏத்துக்காம போயிட மாட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா இதை கேட்டு மீனாவும் சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு இருக்க. "எனக்கு நீ இங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு" சொல்ல, "செந்தில் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலைன்னு" சொல்லிட்டு, "இருமா ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு" போறாங்க. அதுக்கு இடையில எங்க கோமதியும் மீனாவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போற மீனா தன்னுடைய ஹஸ்பண்ட் அதாவது செந்திலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, "எல்லாம் உனக்காக தான் மீனா, இதை கூட நான் உனக்காக செய்யலைன்னா எப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனா சந்தோஷப்படுறாங்க. "ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நீயும் நானும் ஒண்ணா போகும்போது எங்க அப்பா உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனாரு. ஆனா நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் நின்று இருக்குன்ற போது, அதுவும் எனக்காகங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லி கண்கலங்க, "ஏய் மீனா, என்ன அழுகுறியா? இதுக்கெல்லாமா அழுவாங்க? இது நான் உனக்காக செஞ்சேன்டி, இதுக்கெல்லாம் அழுகாதடி" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "சரி நீ போய் முதல்ல உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்க, அவங்க கொஞ்ச நேரம் தானே இருப்பாங்க, நான் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நீ போய் உங்க அம்மாட்ட பேசிட்டுன்னு" சொல்ல, சரின்னு ஃபோனை வச்சுட்டு இங்க வராங்க. வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ராஜி, அரசின்னு சொல்லி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து தங்கமயில் டீ எடுத்துட்டு வராங்க. டீ எடுத்துட்டு வரவங்க இங்க வந்து பின்தரும்பி உட்காந்துருக்க அவங்க அம்மாவை கவனிக்கல. இங்க வந்த உடனே தங்கமயில் எல்லாருக்குமே டீ குடுக்குறாங்க. கடைசியில இத பார்த்துட்டு, இங்க தங்கமயில பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த பொண்ண எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க மீனாவோட அம்மா. அதே நேரம் தங்கமயிலும் வந்துட்டு டீ குடுத்துட்டு கிளம்பும்போது தான் பார்க்குறாங்க. இது யாருன்ற விஷயமே அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. ஐயோ இவங்களா? இவங்க தான் மீனோட அம்மாவா என்ன? இவங்களுக்கு நம்மள நல்லா தெரியுமே, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உண்மையை சொல்லிடுவாங்களே அப்படின்னு நினைச்சு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறவங்க டக்குன்னு திரும்பி போறாங்க. அதுக்குள்ள இங்க மீனா சொல்றாங்க, "மயிலக்கா எங்க போறீங்க? நில்லுங்க. இவங்க தான் என்னோட அம்மா. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள கிச்சனுக்கு ஓடுறீங்க. கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டீங்களா? உங்களால வேலை கூட பார்க்காம இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஆமா இந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு கேட்க, அப்பாடா இவங்களுக்கு எல்லாம் மறந்துடுச்சு போல. நம்மள ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க பொண்ணுமா, பேர் தங்கமயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடின்னு சொல்ல, "இவங்கள நீ எங்கம்மா பார்த்துருக்க போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடி எனக்கு நல்லா
தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தேன்ற விஷயம் தான் ஞாபகத்துக்கே வரமாட்டேதுன்னு சொல்ல, நீ எங்கே இவங்கள பார்த்துருக்க போகிற, கடைசியில் நீ கல்யாணத்துக்குமே வரல, இவங்க இருக்கிற ஏரியா வேற, நீ இருக்கிற ஏரியா வேற, அப்படி இருக்கப்போ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு தங்கமயில் வந்து இதுதான் சாக்கு, சரி மீனா நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வேக வேகமாக உள்ளே போக அவங்களுக்கு வேட்டு கொட்டுது, மனசெல்லாம் படபடன்னு இருக்குது. உடனே சமையல் ஆரம்பிக்கிறாங்க, சமைச்சிட்டே இருக்காங்க. இவங்க எப்போ போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இங்கே உட்காந்துருக்க இங்கே மீனாவோட அம்மாவும் ரொம்ப யோசிக்கிறாங்க, யோசிக்க முடியலை. சரி மீனா வந்து கூப்பிடுறாங்க, சரி வாமா நம்ம ரூமுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்க. கோமதியும் சரிடி நீ போய் வீட்டை சுற்றி காட்டு, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அரசியும் கோமதியும் உட்காந்துருக்கு. மீனாவும் ராஜியும் தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் அவங்க ரூம் எல்லாம் கொண்டு போய் காட்டுறாங்க. கடைசி மீனாவோட ரூமுக்கு வரவங்க இங்கே உட்காருமான்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. சரிம்மா அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம். ஆனால் அவங்களோட எண்ணம் முழுக்க அங்கே தங்கமயிலை பற்றின எண்ணத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் கேட்குறாங்க, இந்த பொண்ணு எந்த ஊருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அம்மா இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் இந்த பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த பொண்ணு +2 வரையும் தானே முடிச்சிருக்கு அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. அதை பற்றி யோசிக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், வந்து என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ தங்கமயில பார்த்ததுலேருந்து முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே ஏதுன்னு தான் எனக்கு சரியாக ஞாபகமே வரமாட்டுதுன்னு சொல்ல, அதுவும் நீ இந்த பொண்ணு எம்ஏ முடிச்சிருக்கதா சொல்கிற, ஆனால் எனக்கு +2 படித்து முடிச்ச வரையும் தான் ஞாபகமே இருக்குன்னு சொல்ல, நீ என்னம்மா டியூஷன் எடுத்த, நீ பார்க்குறது கவர்மெண்ட் ஷாப்பு, அதுவும் பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன், முழு நேரமுமே வீட்டில் இருக்க மாட்டேன், அப்படியே வந்தாலும் ஈவினிங் 4 மணிக்கு மேலே நீ வீட்டு வேலையை தான் கவனிச்சிட்டு இருப்ப, எங்களையும் பார்த்துக்கிட்டு இருப்ப, நீ எப்போமா இவங்களை பார்த்துருக்க போகிறேன்னு சொல்ல, இல்லடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உடனே டக்குன்னு ஞாபகம் வருது, ஏய் உண்மையை சொல்லு, இந்த பொண்ணு எம்ஏ முடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இவங்க எம்ஏ தான் முடிச்சிருக்காங்க, இதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு மீனா கேட்க, அவங்கள பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தியாம்மா, என்னையை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன்னு மீனா கோச்சிக்கிட. உடனே இங்கே சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு பேர் தங்கமயில் தானே, ஆமாம் நான் தான் வந்ததும் உங்ககிட்ட சொன்னனே அப்படிங்கிறாங்க. மீனா இருடி மீனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, இந்த பொண்ணு +2 வரையும் தான் முடிச்சிருக்குன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லடி நான் தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன்ல, அப்போது இடையில அடிக்கடி அங்கே பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவல, அவள் டியூஷன் வச்சு நடத்திட்டு தானே இருந்தா, அந்த டியூஷனில் தான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். அப்போ கூட ஒரு நாள் என்னையை தான் வந்து பாடம் எடுக்க சொல்லிட்டு அவள் வேலையை பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டா. நான் கூட எடுக்கலாமா வேணாமான்னு பல கன்ஃபியூஷனில் இருந்தப்போ இந்த பொண்ணு வந்துருந்துச்சு. சரி இந்த பொண்ணு தான் நல்லா படிக்கும் போலே நினச்சிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொன்னால் இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலை. சரின்ட்டு நான் தாண்டி கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு கிளாஸ் எடுத்தேன். அப்போ தான் இந்த தங்கமயில நான் பார்த்தேன். ஒன்றுமே தெரியாதடி, எதுவுமே கவனிக்கிறது கிடையாது, படிப்பில் இன்ட்ரெஸ்ட்ன்றதே கிடையவே கிடையாது. இதை கூட நான் அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அந்த பொண்ணு சரியாக கவனிக்கிறது இல்லை, படிக்கிறதும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அவளும் கவனிச்சுக்கிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்ல, அப்போ நீ என்ன படிச்சுட்டு இருந்திருப்ப, அப்போ நீ வந்து ஸ்கூல் கூட முடிச்சில்லடி, இவங்க 12th படித்தாங்கன்னா நீ அதை விட முன்னாடி கொஞ்சம் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இவங்க என்னை விட வயசு என்ன, ஒரு 3 வயசு 4 வயசு தானே அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்ல, இல்லை மீனா எனக்கு நல்லா தெரியும் மீனா, இந்த பொண்ணு எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டது அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த டியூஷன் சென்டரில், அதனால தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னம்மா பண்ணாங்கன்னு கேட்க, அழுது ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுச்சு, வேற என்ன பண்ணுச்சு, படிக்க சொன்னாலே அழுக தான், இந்த பொண்ணையெல்லாம் நம்பி கிளாஸ்லாம் எடுக்க முடியாது, அழுதே காரியத்தை சாதிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது தாண்டி எனக்கு வியாப்பா இருக்குது, இப்படி +2 கூட சரியாக முடிக்காத பொண்ணு எப்படி எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உண்மையிலேயே நீ பார்த்தது இங்கே தங்கமயில தானா, இல்லை தங்கமயில் மாதிரியே இருக்கிற வேறு எந்த பொண்ணையாவது பார்த்துட்டு இங்கே வந்து சொல்றியா, அப்புறம் நீ சொல்கிறத வச்சு நான் கேட்க போனால் குடும்பத்தில் ஏதாவது குளறுபடி வந்துருமா, அதான் கேட்குறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தெரியும்டி, அப்படியே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோட்டோ இருக்கும், அவள் வருஷம் வருஷம் அவள் டியூஷன் சென்டரில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பா, பிள்ளைங்க கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறத அவள் ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பா, எப்படியும் நாளைக்கு பக்கத்தில் போகிறேன்ல அப்போவே வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, என்னால் அது வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே ஃபோட்டோ வேணும், அதான் இப்போ உடனே ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்குல்ல அதில் அனுப்ப சொல்லுமான்னு சொல்ல, அதுக்குள்ளே அவசரம் உன்னால் தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்போவே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அவங்க பேசினதெல்லாம் ராஜி கேட்டுட்ருக்காங்க. ராஜி கேட்டுட்ருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, அவங்களும் வந்து ஃபோட்டோவை அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிவிட்டு பார்த்தா தெரியுது அதில் தங்கமயில் ஒரு ஓரத்தில் சின்ன பொண்ணாக இருந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே இது தங்கமயில்
தாக்கான்னு எங்கள் ராஜி சொல்ல, ஆமாம் அம்மா சொல்கிறது கூட நான் ஒரு வேளை யோசித்தேன். அம்மாவுக்கு வயசாயிடுச்சே, கண்ணு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காதுன்னு. ஆனால் இப்போ தானடி தெரியுது நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியை இறந்துக்கிட்டு இருக்க, இங்கே ஒன்று இது விஷயத்தை எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே இவங்க அதுக்கப்புறம் படிக்கலையாம்மா உனக்கு நல்லா தெரியுமான்னு சொல்ல, தெரியும்டி அன்னைக்கு இந்த புள்ள அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருந்தது, நான் கூட சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த புள்ள படித்து பாஸ் பண்ணிடுச்சுன்னா அது பெரிய சாதனை தான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவகிட்ட அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அந்த பொண்ணு படிக்கலை, அந்த பொண்ணோட படிப்பை நிறுத்திட்டாங்கன்னு அவங்க வீட்டில் நிறுத்திட்டதா கூட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் ராஜுக்கே புரியுது. ஓ அதனால தான் நான் டியூஷன் வைக்கிறப்ப கூட அவங்க படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டாங்க. நான் கூப்பிடுறப்ப ஓடி ஓடி போனாங்க. மாமா கிட்ட கூட சொன்னதுக்கு இதுவாக தான் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு இப்போ தாக்கா தோணுதுன்னு சொல்ல, ராஜி இது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்ல எங்கள் ராஜி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது, இவங்களை பற்றி இவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்குன்னு சொல்ல, இதுக்காக தான் அந்த குடும்பம் மூடி மூடி உண்மையை மறைச்சிருக்காங்க. அவங்க அம்மா அப்பானே இப்படி இவங்க எல்லாருடைய பேச்சிலையும் அந்த வித்தியாசம் தெரிஞ்சதை நானே கவனிச்சேனே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனா. இப்போ என்னக்கா பண்ணுறது, இதை அத்தைகிட்ட சொல்லுவோமான்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ வாமா முதல்ல கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு கூப்பிட, அங்கே எதுக்குடின்னு சொல்கிறாங்க. அங்கே தானே தங்கமயில அக்கா இருக்காங்கன்னு சொல்ல, ஏன் இப்போ தானடி பிரச்சனை வேண்டான்னு சொன்னேன், அதுக்குள்ளே எதுக்குடி இப்போ என்னை கிச்சனுக்கு கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க. நீ வாமா அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கிச்சனுக்கு. கிச்சனில் ரொம்ப வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக யோசனையிலே நின்றுட்டுருக்க எங்கள் தங்கமயில பார்த்து, என்ன மயிலே என்ன யோசிக்கிறீங்க, இன்னொரு பாதி சமையலை முடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு இன்னும் சமையலை ஆரம்பிக்கலைன்னு சொல்ல, ஏமீனா உங்களுக்கு எதுவும் பசிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன், இப்போ காலையிலேருந்து கிச்சன்லேயே கிடந்து அவிஞ்சிட்டு இருக்கீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி உங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்களான்னு கேட்க, திடீர்னு உள்ளே வராங்க. திடீர்னு உள்ளே வந்து அவங்க அம்மாவை பார்த்து அதிர்ச்சியில் தங்கமேல் நின்றுட்டே இருக்காங்க. ஆமாம் அம்மா நீங்கள் என்ன கிளம்பலையான்னு கேட்க, ஏம்மா நாம இங்கே இருக்கிறது பிடிக்கலையா, உடனே கிளம்பி ஆகணுமான்னு இங்கே மீனாவோட அம்மாவும் கேட்குறாங்க. சேச்சே நான் அப்படி சொல்ல வரல, வீட்டுக்கு தெரியாமல் வந்திருப்பீங்கல்ல, அங்கே மீனாவோட அப்பா வேற தேடுவாங்கல்ல, அதனால் பிரச்சனை எதுவும் வந்துருமோன்னு நினச்சி தான் சொன்னேன்னு சொல்ல, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு மீனோட அம்மாவும் வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கே தங்கமயில பார்த்துட்டே இருக்காங்க. என்ன மயில் என்னை ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, இங்கே மயில் பதட்டப்பட்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பார்க்க, பக்கத்தில் மீனாவும் ராஜி வேற இருக்காங்களே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்ல, நான் உங்களை எங்கேயும் பார்த்தது கூட இல்லை, எனக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு இங்கே மீனாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் வராதுன்னு தெரியும், அதான் ஃபோட்டோ காட்டலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்து காட்ட ரொம்ப பேரதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து தங்கமயிலும் பக்கத்துலேயே நிற்கிற மீனாவும் ராஜியும் ரொம்ப முறைச்சப்படி தங்கமயில பார்க்க, தங்கமயிலுக்கு பேச்சு மூச்சே வரல, நம்ம மாட்டிக்கிட்டோம் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ கையும் களவுமா பிடிபட்டிருக்காங்க மீனாவோட அம்மாவால். உடனே தங்கமேல் என்ன பண்ணுறாங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டு, மீனா ப்ளீஸ் மீனா இந்த வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, நானே நேரம் பார்த்து இந்த விஷயத்த பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இந்த பொய்க்கு துணையாக எங்களையும் நிற்க சொல்கிறீங்களா, இந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மயிலும் வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்னது பெரிய தப்பு தான், ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்ல, உங்ககிட்ட படிப்பு வேணும்னு யாரும் கேட்கவே இல்லையே, இது வரதட்சணையாக கூட யாரும் கேட்கலையே, அப்படி இருக்க போய் இதில் பொய் சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குன்னு சொல்ல, எங்கள் தங்கமயில் விழிப்பதிங்க நிற்கிறாங்க. அவங்களால அதுக்கப்புறம் பேசக்கூட முடியலை. சரிங்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு நாங்கள் அமைதியாக இருந்தால் அது நான் இந்த குடும்பத்துக்கு பண்ணுற பெரிய துரோகம் இல்லையான்னு சொல்ல, கண்டிப்பாக்கா அப்புறம் அத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அமைதியாக இருந்தீங்களான்னு சொல்லி நம்ம மேலே கோவப்படுவாங்க, அதனால் அத்தைக்கிட்டையாவது இந்த உண்மையை சொல்லிடணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து மீனாவை கூட்டிகிட்டு போக ரொம்ப பயந்து நடுங்கி நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறதா நினைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரொம்ப டென்ஷனில் இருந்துட்டு இருக்க, பின்னாடியே அவங்க அம்மாவும் போகிறாங்க. நீ சரியான ஃப்ராடு வேலை பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், டியூஷன்லேயே என்னென்ன ஃப்ராடு வேலை பார்த்தேன் அதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தானே அன்னைக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினேன், இப்போ தானே தெரியுது அது டியூஷனை மட்டும் தொடரல லைஃப்லையும் பின்தொடருதுன்னு, இப்போ நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பார்த்து வச்சிருக்கன்னு பாரு, இதனால பிரச்சனையை சந்திக்க போகிறது நீ மட்டும்தான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீனாவோட அம்மா இவங்களா இருக்குமான்னு தெரியாத எங்கள் தங்கமேலும் இவங்களை பார்த்த அதிர்ச்சியிலையும் இப்படி உண்மையை சொல்லிட்டாங்களேன்ற அதிர்ச்சியிலையும் நின்றுட்டுருக்க, இப்போ இந்த விஷயம் கோமதி அத்தைக்கு வேற தெரிய போகுது, இனிமேல் இந்த வீட்டில் நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும், அப்புறம் பாண்டியன் மாமாவுக்கு தெரியும், அவங்க என்ன முடிவெடுப்பாங்க, வீட்டில் இருக்க ஒருத்தர்களுக்கா விஷயம் தெரிஞ்சிருமே நினச்சி ரொம்ப பதட்டப்பட்டு நின்றுட்டே இருக்காங்க. அங்கே வெளியில் போகிற மீனாவும் ராஜியும் இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேணாக்கா, அவங்கள கொஞ்ச நாள் பயமுறுத்தியா வைப்போம் அப்படின்னு சொல்ல, இங்கே அவங்க அம்மாவும் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாம்மா இவங்க இந்த வீட்டில் பண்ணாத லூட்டி இல்லை, அதுக்கெல்லாம் நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னா இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லி உடனே பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுல என்ன ஆக போகுது, ஒரு 2 நாள் 3 நாள் ஆற போடுவோம், அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த விஷயத்த வீட்டில் சொல்லுவோம், அது வரைக்கும் இந்த மயிலக்காவை வச்சு
செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க மீனாவும் ராஜியும் ஆமாக்கா என்னோட டியூஷனுக்கு எடுத்து விட்டாங்க. நீங்க அங்க சென்னையில இதுக்கு போனத பீச்சுக்கு போனதெல்லாம் வீட்ல சொல்லி எல்லார் முன்னாடி திட்டு வாங்க வச்சாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கறதுல என்னக்கா இருக்கு? பொறுமையா வெயிட் பண்ணுவோம்க்கா. இந்த விஷயத்த நான் கதிர்கிட்ட சொல்றேன். நீங்க செந்தில் கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்க்கான்னு சொல்ல, நீ சொல்றதும் சரிதான் ராஜி. செந்தில் வரட்டும் முதல்ல. செந்தில் கிட்ட விஷயத்த சொல்லணும். அதே போல கதிரும் வரட்டும். கதிர்கிட்ட நீயும் விஷயத்த சொல்லிடுனீங்க மீனா சொல்ல, எதுவா இருந்தாலும் குடும்பத்துல பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்து பண்ணுங்கம்மா அப்படின்னு மீனாவோட அம்மாவும் சொல்ல, சரி வாமா நீ சாப்பிட்டுட்டு போகலாம். அத்தை தான் சமைச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்க தன்னுடைய அம்மாவை ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு வர, அங்க பயத்துல பயந்து நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க கிச்சன்லயே தங்கமயில். இப்ப திரும்பவும் அவங்க முகத்தை முழிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் தான் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு.